ரீசெண்டா 2025ல வந்த படம் தான் கிங்ஸ்டன். ஜி. பிரகாஷ், திவ்யா பாரதி. கமல் பிரகாஷ் படம் இயக்கியிருக்காப்புல. இதில் என்ன ஒரு கதைன்னா, கடலுக்கு பயப்படும் மக்கள். ஏன் பயப்படுறாங்கன்னா, அந்த கடலுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட பேர் சாபத்தால் செத்துட்டானுங்க. ஏன்னா அதில் கடலுக்கு போகிறவங்களும் உயிரோட வரமாட்டாங்க, எல்லாம் செத்து தான் வருவாங்கன்னு அப்படின்னு அதில் ஒரு வழக்கம். இதை கேட்ட ஹீரோ கடலில் அப்படி என்னதான் இருக்குது, கடலில் பேய் இருக்கா, என்ன இருக்கான்னு போய் பார்க்க போகிறாப்புல. மக்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாப்புல. அவர் கண்டுபிடிக்க போகிற இடத்துல அதில் திருப்புன்னு பார்த்தா பேய் கடலில் மக்கள் சொல்கிற மாதிரி அதில் ஏகப்பட்ட பேய்கள்லாம் வருது. இது எதனால வருது, ஏன் வருது, இதாங்க கதை. பழைய கான்செப்ட்டு, ஆனால் அதில் கொண்டு வந்த விதம் தான் வேறு லெவல். ஏன்னா அதில் ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. தூத்துக்குடி லைனில் எப்படி மக்கள் பேசுவாங்க அதே மாதிரி இதில் நல்லா நீட்டாக கொண்டு வந்திருக்கானுங்க. கண்டிப்பாக நம்ம அதில் டேரக்டருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா டேரக்டர் அவ்வளோ ஸ்க்ரீன் பிளேலேருந்து டைலாக் ரேட்லேருந்து எல்லாமே சூப்பராக எழுதியிருக்காப்புல. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட ஒரு வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. சரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா ஏற்பட்டது நமக்கு லாக் ஆகுற மாதிரியே இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறானுங்க. ஏன்னா பழைய கதையை தான் போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருக்கானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே தான் ஹைலைட். அதுலேருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அதில் அந்த கடலுக்குள்ளே இருக்க சீன் ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக கொண்டு வந்திருப்பானுங்க. ஏதோ ரியலாக கடலில் இருக்கிற மாதிரியே சீன்லாம் கொண்டு வந்திருப்பானுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இது எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் ஜி. பிரகாஷ் கரியரில் இப்படி ஒரு படம் வந்ததே கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே இந்த லவ் மூவி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிருப்பாப்புல. டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை சூஸ் பண்ணி எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக அவருக்கு பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதில் படத்துலேருந்து எல்லாமே திவ்யா பாரதி ஆக்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஜி. பிரகாஷ் ஆக்டிங்லாம் கண்டிப்பாக வேறு லெவலாக இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, பிஜிஎம் எல்லாமே இதில் பக்காவாக ஜி. பிரகாஷ் கொடுத்துருப்பாப்புல. பாட்டு ஒரு 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 பாட்டுமே சரியில்லாத பாட்டாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல எல்லாமே நமக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நம்ம ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான்.